ஹலோ மீன்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் அதர் எக்ஸசைஸில் 17th ஒன் பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து கார்பரேட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி. நீரஜ் லிமிடெட் இஷ்யூ 10,000 shares of ₹10 each at a premium of 10% ப்ரீமியமில் பண்ணுறோம். தி ஷேர்ஸ் வேர் அண்டர்ரைட்டட் பை Joseph and Joel to the extent of 5,000 shares and 3,000 shares respectively. ஸோ 10,000ல் வந்து ஜோசப் வந்து 5,000 நான் சேல் பண்ணி தரேன்ட்டு, ஜோயல் வந்து 3,000 நான் சேல் பண்ணி தரேன்னு அண்டர்ரைட் பண்ணிக்கிறாங்க. டோட்டல் அப்ளிகேஷன் ரிசீவ்ட் பை த கம்பெனி ஃபார் 8,000 ஆஃப் விச் த மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் 1,200 and 3,000. ஜோசப்க்கு 1,200, ஜோயலுக்கு 300 வந்திருக்கு. யூ ஆர் ரெக்வயர்ட் டு டிட்டர்மைன் த லைபிலிட்டி ஆஃப் அண்டர்ரைட்டர்ஸ். அப்போ அண்டர்ரைட்டர்ஸ் வந்து இன்னும் எவ்வளோ வரணும், அவங்களோட லைபிலிட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அதர் எக்ஸசைஸில் 17th ஒன் பார்க்குறோம். அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸில் இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, ப்ரீமியம் 10%. அண்டர் ரைட்டர்ஸ் வந்து ஜோசப் அண்ட் ஜோயல். ஜோசப் என்ன பண்ணுறாரு, 5,000 ஷேர்ஸ் சேல் பண்ணி தரேன்னு சொல்ல, ஜோயல் வந்து 3,000 ஷேர்ஸ் சேல் பண்ணி தரேன் சார். அப்போ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட எவ்வளோங்க, 8,000 தான். ஸோ 10,000க்கு 8,000 தான் பண்ணுறாங்க. ஸோ பார்சியல் அண்டர் ரைட்டிங்கில் வருது. ஓகேவா. அப்ளிகேஷன் ரிசீவ்டு எவ்வளோங்க, 8,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதில் ஜோயலோடது ஜோஸோடது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசப்போட 1,200 ஷேர்ஸ் தான் வந்திருக்கு, ஜோயலோட 300 தான் வந்திருக்கு. அப்போ 1,500 தான் இவங்களோட நேமில் வந்திருக்கு. ஸோ 8,000 ஷேர்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்தோட நேமில் வந்தது வந்து 1,500 தான் வந்திருக்கு. இப்போ ரிமைனிங் 6,500 வந்து கம்பெனியோட நேம் அன்மார்க்டு அப்ளிகேஷன்ஸாக வந்திருக்கு. அதுதான் வந்து அன்மார்க்டு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதை வச்சுட்டு இவங்களோட லைபிலிட்டிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் லைபிலிட்டி ஆஃப் அண்டர் ரைட்டர்ஸ், பர்டிகுலர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கம்பெனியோடது, ஜோசப், ஜோயல், டோட்டல். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட லைபிலிட்டி எடுத்து எழுதிக்கலாம். கிராஸ் லைபிலிட்டி, அவங்க எவ்வளோ அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற லிமிட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் கிராஸ் லைபிலிட்டி. ஸோ எவ்வளோங்க, 5,000 பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. இவர் எவ்வளவு பண்ணியிருக்காருங்க, 2,000, 3,000 சொல்லியிருக்காரு. ரிமைனிங் சேல் பண்ண வேண்டியது யாரோடதுங்க, கம்பெனியோடது 2,000. ஓகேவா. இதுலேருந்து லெஸ் மார்க்கெட் அப்ளிகேஷன். ஸோ அவங்களோட நேமில் வந்த அப்ளிகேஷன்ஸை பண்ணிக்கலாமா. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப்போடது 1,200, இவரோடது 300. இப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 8,000ல் ரிமைனிங் வந்து 6,500 யாரோடதுங்க, கம்பெனி நேமில் வந்தது. இது எப்படி வந்துச்சுங்க, 6,000, 8,000 மைனஸ் 1,500. ஓகே. இந்த 1,500 எப்படி வந்துச்சுன்னா 1,200 ப்ளஸ் 300. ஓகேவா. ஸோ இப்போது 5,000ல் 1,200 போனால் என்னங்க, 3,800 இவரோட லைபிலிட்டி, இவங்களோடது 2,700. இங்கே வந்து மைனஸில் 4,500 இருக்கா. ஓகேவா. இப்போ இந்த மைனஸை வந்து இது என்ன பண்ணிக்கலாம், இவங்க ரெண்டு பேரும் இந்த பெனிஃபிட்டை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பெனிஃபிட்டை வந்து ஜோயலும் ஜோசஃபும் என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ சர்ப்ளஸ் ஷேர் ஆர் கிரெடிட் ஷேர் பை அண்டர் ரைட்டர்ஸ் ஜோசப் அண்ட் ஜோயல். அவங்களோட ரேஷியோவில் 5:3 ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. அப்போ 4,500 இன்ட்டு 5 டிவைடட் பை 8. அதே மாதிரி 4,500 இன்ட்டு 8 டிவைடட் பை 3 டிவைடட் பை 8. 4,500 இன்ட்டு 5 டிவைடட் பை 8 எவ்வளோ வருதுங்க, 2813. ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன், 2813. ஸோ இவங்களோடது 4,500 இன்ட்டு 3 டிவைடட் பை 8, 1688, 1687. ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஓகேவா. இங்கே வந்து 4,500. இங்கே நெல் வந்துடுது. இங்கே 2,700 மைனஸ் 1,687 போக ரிமைனிங் என்ன இருக்குதுங்க, 1,013. இங்கே 3,800 மைனஸ் 2,813.
ஸோ இப்போ என்ன வருதுங்க 987. இதுதான் நம்மளுக்கு என்னங்க நெட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது அண்டர் ரைட்டர்ஸோட லயபிலிட்டி அப்படிங்கிறப்போ நெட் லயபிலிட்டி அப்படின்னா எவ்வளவுங்க? ஜோசஃபோடது 987 ஷேர்ஸை சேல் பண்ணி கொடுக்கணும், இல்லை அமௌண்ட் கொடுக்கணும். ஜோயல் என்ன பண்ணுங்க 1013 ஷேர்ஸை சேல் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா அமௌண்ட் வந்து பே பண்ணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் நெட் லயபிலிட்டி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஹெல்த்தி டே.